பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 149 அதிகாரம் 1வது வசனத்தை தியானிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பிரியமானவர்களே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் விளங்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன் நீர் வாழ்க, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்கிறதான இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தவான்கள் தேவன் தன்னை உண்டாக்கினபடியினால், தேவன் தங்களை ஆளுகிறபடியினால் அவருக்கு துதியும் கனத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். அவருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆதலால் அதனை சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் கீர்த்தனம் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய ரட்சிப்பினால், தன்னுடைய ஆசீர்வாதங்களினால், தன்னுடைய நன்மைகளினால் நம்மை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக என்று கெம்பீரித்து பாடுவார்களாக. ஆமேன். God bless you.